அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோல் டேல்ஸ் இஸ்லாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உடல் முழுக்க இரத்தம் சொட்ட சொட்ட காயங்கள், சுட்டெரிக்கும் வெப்பமான பாலைவன மணல், சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு மார்பின் மேல் ஒரு பெரிய பாறாங்கல். அந்த கொடூரமான நிலையிலும் உதடுகள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தன. அஹத், அஹத். இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா? அவர்தான் இஸ்லாத்தின் முதல் முஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவனம் கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, பிலால் ரலி அவர்கள் அபிசீனியாவில் பிறந்த ஒரு அடிமை. மக்காவில் உமையா இப்னு கலஃப் என்பவனுக்கு அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி உமையாவுக்கு தெரிந்தவுடன் அவன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். பிலால் ரலி அவர்களை நடுப்பகலில் கொளுத்தும் வெயிலில் சூடான மணலில் படுக்க வைத்து அவர்களின் மார்பின் மேல் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்தான். முகம்மதை மறுத்துவிடு, லாத் உஸ்ஸாவை வணங்கு என்று கர்ஜித்தான். ஆனால் பிலால் ரலி அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் இதயத்தில் ஈமான் உறுதியாக இருந்தது. உதடுகள் சோர்வடையாமல் அஹத், அஹத் என்றே சொல்லிக் கொண்டிருந்தன. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ முழக்கம் மக்காவின் வானத்தையே கிழித்தது. இந்த செய்தியை அறிந்த கருணையின் வடிவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை தோழர் அபூபக்கர் ரலி அவர்களை அழைத்து பிலால் ரலி அவர்களை எப்படியாவது விடுதலை செய்யச் சொன்னார்கள். அபூபக்கர் ரலி அவர்கள் பெரும் விலை கொடுத்து பிலால் ரலி அவர்களை வாங்கி அல்லாஹ்வின் பாதையில் விடுதலை செய்தார்கள். அன்று அடிமையாக இருந்த அதே பிலால் ரலி அவர்கள்தான் பிறகு இஸ்லாத்தின் முதல் முஅத்தின், முதல் பாங்கு சொன்னவராக ஆனார்கள். அவர்களின் குரலை கேட்காத ஒரு நாள் கூட மதீனாவில் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலி அவர்களை அழைத்து, பிலாலே, நான் சொர்க்கத்தில் நடந்தபோது எனக்கு முன்னால் உங்கள் செருப்பின் ஓசையை கேட்டேனே, நீங்கள் செய்த மிகச்சிறந்த அமல் என்ன என்று கேட்டார்கள். அடிமையாக இருந்து இழிவாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதரின் செருப்போசை நபியின் செருப்போசைக்கு முன்னால் சொர்க்கத்தில் கேட்கிறது என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்க வேண்டும். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகம் உங்களை தாழ்த்தலாம், உங்களை ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லலாம், மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஈமான் மட்டும் உறுதியாக இருந்தால், அல்லாஹ் ஒருவன்தான் அனைத்தையும் செய்பவன் என்ற நம்பிக்கை ஆழமாக இருந்தால், அல்லாஹ் உங்களை நிச்சயம் உயர்த்துவான். அடிமையாக இருந்த பிலாலை சொர்க்கவாசிகளின் தலைவர்களில் ஒருவராக மாற்றிய அல்லாஹ் உங்களையும் என்னையும் உயர்த்த போதுமானவன். யா அல்லாஹ், பிலால் ரலி அவர்களுக்கு நீ வழங்கியதை போன்ற உறுதியான ஈமானை எங்களுக்கும் வழங்குவாயாக. இந்த அற்புதமான கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற இஸ்லாமிய வரலாறுகளை கேட்க எங்கள் சோல் டேல்ஸ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.